السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله. அக்காவுக்கு பேர் அப்படியே அக்காவுக்கு பேர் صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. நம்மை எல்லாம் முஸ்லிமாகவும் முஃமினாகவும் பிறக்க வைத்து மேலும் தனது ஹபீப நாயகம் ஈருலக ரட்சகர் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த இந்த உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அருள் புரிந்தானே, அத்தகைய அருளாளனான அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, இந்த மக்காவில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு, இந்த மன்றத்தில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு மக்காவின் வரலாறாகும். சவுதி அரேபியாவில் உள்ள ஹிஜாஸ் மாநிலத்தில் செங்கடலில் இருந்து சுமார் 70 மைல் தொலைதூரத்தில் உள்ள மக்கா என்னும் நகரில் தான் உலகத்தின் மையப்பகுதியான காபா என்னும் இறை இல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் முதலில் நிறுவப்பட்டன. அதன் பின்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கில் அந்த காபத்துல்லா என்பது அடியோடு அழிக்கப்பட்டு விட்டன. பின்பு இப்ராஹிம் இறைவனுடைய நண்பர் என்று அழைக்கப்படும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறை ஆணையின்படி மக்காவை மீண்டும் கட்டினார்கள். இந்த மக்காவிற்கு மொத்தம் 11 பெயர்கள் உள்ளன நண்பர்களே. இதில் மக்கா, பல்துல் அமீன், உம்முல் குரா என்று பல பெயர்கள் உள்ளன. இந்த மக்காவில் 88 சூறாக்கள் கிட்டத்தட்ட இறக்கப்பட்டுள்ளன. இன்னும் இந்த மக்காவுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 5 இடங்களில் கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் மகனையும் சென்று மக்காவிற்கு விட்டு வந்ததிலிருந்து மக்காவில் மக்கள் தொகை அதிகமாக ஆரம்பித்தன. ஜம்ஜம் கிணறு இருப்பதன் காரணமாக ஜுர்ஹும் கூட்டத்தினர்களும் வந்தார்கள். இன்னும் அதிக குறைஷிகள் கூட்டங்களும் அங்கு வந்தன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்காவை மிகவும் நேசித்தார்கள். அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் போது மக்காவை பார்த்து கூறினார்கள், மக்காவே, நீ இவ்வளவு மகத்துவம் நிறைந்த நகரமாக இருக்கிறாய். உன்னுடைய மக்கள் மட்டும் என்னை இங்கிருந்து விரட்டாவிட நான் இங்கே இருந்திருப்பேனே என்று நீர்மழுகும் கண்களுடன் அவர்கள் மக்காவில் இருந்து செல்லும் பொழுது கூறினார்கள். நண்பர்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு முன்பு சற்று காலத்திற்கு முன்பு ஆப்ரஹா என்னும் ஒரு மன்னன் இருந்தான். அவன் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவனாகவும் இருந்தான். அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தை கட்டி அங்கே மக்களை அழைத்தான். அந்த அழைத்த போது எந்த ஒரு மக்களும் அங்கு வரவில்லை. எல்லாம் காபத்துல்லாவிற்கே செல்கிறார்கள் என்று மிகவும் சிரம் கொண்ட அவன் 13 யானைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய படையை கொண்டு மக்காவிற்கு சென்றான். அங்கே மக்காவிற்கு வெளியில் உள்ள 200 ஒட்டகங்களை கைப்பற்றினார். அப்போது மக்காவின் தலைவராகிய அப்துல் முத்தலீப் அவர்களிடம் ஆப்ரஹா கூறினார், உங்களுடைய ஒட்டகங்களை நான் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் அதை கேட்கிறீர்கள், கேபாவை பற்றி நான் நீங்கள் கேட்க மாட்டீர்களே என்று கேட்டான். அப்போது அவர்கள் கூறினார்கள், அந்த ஒட்டகங்களின் எஜமான் நான் அதனை பார்த்துக் கொள்வேன், அந்த காபாவுடைய ரப்பு அல்லாஹ் தஆலா அதனை அவன் பார்த்துக் கொள்வான் என்று கூறிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். நண்பர்களே, பின்பு காபாவை அழிக்க ஆப்ரஹா வரும்பொழுது அல்லாஹ் தஆலா அபாபில் என்றும் ஒரு சிறிய பறவைகளில் கொண்டு அந்த கூட்டத்தை அழித்தான். இதை பற்றி அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலும் கூறியுள்ளான். எனவே வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ் செய்யும் நோக்கத்துடனாவது நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் அனைவர்களும் எந்த நகரத்தில் வாழ்ந்தார்களோ அந்த நகரிற்கு நாமும் செல்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.